ஹாப்பி டே! வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனல்ல டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன மெயின் டாபிக்கா நம்ம பார்க்க போறோம்னா, செபி இன்னைக்கு 4 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு மெயினா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல நடந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துடலாம். ஆக்ஸோ நோபல் இன்னைக்கு 14% டவுன் ஆயிருக்கு. ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 5.19 crore செல் பண்ணியிருக்காங்க ஷேர்ஸை. 3159 பர் ஷேர்னு செல் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து 13% டிஸ்கவுண்ட்ல செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு ஆக்ஸோ நோபல் 14% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஆக்ஸோ நோபலோட பேரண்ட் கம்பெனியான இம்பரல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட 45.46% ஸ்டேக் இருந்திருக்கு செப்டம்பர் குவார்ட்டர் முடிவில். இப்போ இது கம்மியாக போகுது. ஸோ அதனால இது ஒரு மார்க்கெட் சென்டிமெண்ட்ல நெகட்டிவ்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. அதனால தான் இன்னைக்கு ஆக்ஸோ நோபல் டவுன் ஆயிருக்கு. நமக்கே தெரியும் சில்வர் ப்ரைஸஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங்க்கு. இன்னைக்கு பெர் அவுன்ஸ்க்கு $65.65 எட்டிருக்கு. அதனால இன்னைக்கு ஹிந்துஸ்தான் ஜிங்க்கும் 2.75% மேக்ஸிமமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் பார்க்கும்போது 582ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. யூஎஸ் டாலருக்கு நிகரான ருப்பி வேல்யூ எஸ்டர்டே 91.03ன்னு க்ளோஸ் ஆனது. இன்னைக்கு அரௌண்ட் 90.25ல நான் பார்க்கும்போது ட்ரேட் ஆயிட்டு இருந்தது மார்னிங்ல. ஸோ யூஎஸ் டாலருக்கு நிகரான ருப்பி வேல்யூ இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. மீஷோ 17% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடந்த 6 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா 92% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூபிஎஸ் இவங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க 220ன்னு. இன்னைக்கு நான் பார்க்கும்போது 212 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இந்தியா பூரா நியூ யூனிஃபைடு நேச்சுரல் கேஸ் ஸ்ட்ரக்சர் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. அது ஜனவரி 1, 2026லேருந்து அமலுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா டேரிஃப் சேஞ்சஸ்னால காஸ்ட் எல்லாம் கம்மியாகும். அவங்க செலவு பண்ற காஸ்ட் எல்லாம் கம்மியாகும். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ் பைப்லைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் டேரிஃப் எல்லாமே சிங்கிளா மாறப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால சிஎன்ஜிக்கு பெர் கிலோகிராம் 2.5 ருபீஸ் வரையும் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. டொமஸ்டிக் பிஎன்ஜி மேக்சிமமா 1.8 ருபீஸ் வரைக்கும் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. இதை முன்னிட்டு மகாநகர் கேஸ் இன்னைக்கு 2.35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐஜிஎல்க்கு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நொமுரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. and then HPCL கெயில் எல்லாமே நியர் டு 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓலா 2% இன்னைக்கு மேக்ஸிமமா டவுன் ஆயிருக்கு. எஸ்டர்டே கம்பெனியோட ப்ரமோட்டரான பாவேஷ் அகர்வால் 2.62 crore செல் பண்ணியிருக்காங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ்ல 34.99 பெர் ஷேர்னு செல் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அவங்களோட ப்ரமோட்டர் லோனை கம்மி பண்றதுக்காக தான். 260 crore லோனை ரீபே பண்றதுக்காக செல் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு ஓலோ 2% டவுன் ஆயிருக்கு. கவர்மெண்ட் டைவர்ஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க 3% ஸ்டேக் இன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல. இதை முன்னிட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இன்னைக்கு மேக்ஸிமமா 4% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. வேதாந்தாக்கு கொட்டல் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வேதாந்தாக்கு டிமர்ஜர் அப்ரூவல் கிடைச்சிருக்கு என்சிஎல்டி கிட்டே இருந்து. இன்டூ 5 கம்பெனிஸா பிரிக்கலாம்னு சொல்லிட்டு என்னென்ன 5 கம்பெனிஸ் நேம் பார்த்தீங்கன்னா வேதாந்தா அலுமினியம், வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ், வேதாந்தா அயர்ன் அண்ட் ஸ்டீல், வேதாந்தா பவர் அண்ட் வேதாந்தா லிமிடெட். ஸோ நீங்க ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா இனி 5 ஷேரா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு 52 வீக்கை ஹையர் ரீச் பண்ணியிருக்கு. 573ன்றது அவனோட 52 வீக் ஹை. அதை தாண்டி இன்னைக்கு 580 வரைக்கும் போயிருக்கு. நான் பார்க்கும்போது 571ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இவங்களுக்கு 14 அனலிஸ்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 10/4 ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. யாருமே இது செல் ரேட்டிங் கொடுக்கல. வேதாந்தாக்கு கொட்டல் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் ஆட்லேருந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 2025ல ரெடியூஸ்லேருந்து ஆட் கொடுத்துருந்தாங்க. இப்போ டிசம்பரில் பார்த்தீங்கன்னா ஆடுலேருந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 650 பெர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 14% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புல்கேஸ் டார்கெட்டில் 717 சொல்லியிருக்காங்க. இன்னும் 34% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஃபினான்ஷியல் க்ரோத் எக்ஸ்பெக்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 25 to 28ல எபிடா சிஏஜிஆர் 17% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இபிஎஸ் சிஏஜிஆர் 24% கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க கொட்டாக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விக்ரம் சோலார்
இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 4371 crore பேட்டரி ஸ்டோரேஜ் பிளான் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. எஸ்டர்டே இதுக்கான போர்ட் மீட்டிங்ல அப்ரூவலும் கிடைச்சிருக்கு. ஸோ இதோட ஃபேஸ் 1 5 ஜிகாவாட் ஹவர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி நம்ம தமிழ்நாட்டில் உரகடம்ல பை த ஃபினான்ஷியல் இயர் 27க்குள்ள ஆப்ரேஷனுக்கு வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 29ல 7.5 ஜிகாவாட் செல்ஃப் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியும் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. நெப்ரோ கேர் ஐபிஓ இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. 7% ப்ரீமியம்ல லிஸ்ட் ஆயிருக்கு. அவங்களோட ஐபிஓ பிரைஸ் பார்த்தீங்கன்னா 460 பர் ஷேர், அதுலேருந்து 490 பர் ஷேர்னு இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸோட போர்ட் மீட்டிங் டிசம்பர் 19 டிஸ்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஃபண்ட் ரைசிங் பண்றதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. வயா ரைட்ஸ் இஷ்யூ மூலமா இல்ல குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமா பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 2.12% வரைக்கும் மேக்ஸிமமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 52 வீக்கையும் டச் பண்ணியிருக்கு. 875.40 பெர் ஷேரை டச் பண்ணியிருக்கு. இன்னைக்கு வேற என்னென்னலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்பிஐ டாப் பெர்ஃபார்மராக இன்னைக்கு இருக்கு. 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எய்ச்சர் மோட்டார் 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 2%. அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட் 9% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏபேக் டூரபிள் 8.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம செபி என்ன 4 திங்ஸ் இம்பார்ட்டன்ட் விஷயம் டிஸ்கஸ் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பென்ஸ் டிஇஆர்ல சில சேஞ்சஸ் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. டிஇஆர்னா டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ அதில் என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸு ப்ளஸ் சார்ஜஸ்லாம் இருக்கும். அண்ட் தென் அதில் ஃபண்ட் மேனேஜரோட சேலரி, ரிசர்ச்சுக்கான காஸ்ட்டு, ஆஃபீஸ் அண்ட் அட்மின் எக்ஸ்பென்சஸ், மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் எல்லாமே அந்த டிஇஆர்க்குள்ள தான் வரும். ஸோ டோட்டலாக நம்ம டேக்ஸு, சார்ஜஸ், இந்த ஃபண்ட் மேனேஜர் சேலரி இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம பே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதில் டேக்ஸ் ப்ளஸ் சார்ஜஸை தனியாக எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. டிஇஆர்லேருந்து தனியாக அதில் வெளியில் பிரித்து எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த டேக்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி, ஜிஎஸ்டி, ஸோ இது எல்லாம் அந்த ப்ளஸ் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து வெளியில் வந்துடும் டிஇஆரில். அப்போ டிஇஆரில் என்ன தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கான காஸ்ட் மட்டும் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெளியில் வந்துருச்சுன்னு வைங்களேன், நமக்கு ஒரு தெளிவான கிளியர் கிடச்சிரும். நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு சொல்லி ஒரு தெளிவான காஸ்ட்டும் நமக்கு கிடச்சிரும். தெளிவான கிளியரன்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால டிஇஆர்லேருந்து டேக்ஸ் ப்ளஸ் சார்ஜஸாக தனியாக வெளியில் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போட்டிருக்காங்க. 5 பேசிஸ் பாயிண்ட் சார்ஜ். ஸோ இதை வந்து இப்போ எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதனால நமக்கு இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் கம்மியாக வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது செபி ஆஃபீஸர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்டும் கொடுக்கக்கூடாது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சடன் ஜாப்க்கு எதுக்கும் போகக்கூடாது. ஸோ இதுமாரி நிறையா ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா மெயினாக கரப்ஷனை குறைக்கிறதுக்காக தான் அந்த ரூல்ஸ் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் யார் எல்லாம் ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அல்கோ ட்ரேடிங் யூஸ் பண்ணுறாங்களோ செபி அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக நியூ ரூல்ஸ் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அல்கோ ட்ரேடிங் மூலமாக ஃபாஸ்ட் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நியூ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா மெயினாக எதுக்காக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் உள்ள வால்டிலிட்டியை கம்மி பண்ணுறதுக்காகவும் நம்மள மாரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 4 ரூல்ஸ் பற்றி தான் இன்னைக்கு செபி டிஸ்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.